மோசமான ஆக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளானோட வந்தா மாதிரியே தெரியல ஜேஎஸ்கே. ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸை வந்தால் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈடின் மார்க்ரம் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்தாங்க, யாருக்குமே போல. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக டெவால் பிரேவிஸுக்கு தான் போகணுன்னு வெயிட் பண்ணாங்க. அப்படி வரும்போது அவங்க ஒரு அளவுக்கு வரையும் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அப்புறம் வந்து டக்குன்னு மட்லர்லாம் எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த ஆக்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரையுமே அந்த அமௌண்ட் வச்சு கடைசியாக நம்ம நல்ல பிளேயர்ஸ் யாராவது மாட்டினா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்பிட்வீனில் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து விட்டுட்டாங்க. அதில் வந்து கான்வேவ் கூட சொல்லலாம். கான்வே வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துக்கு வந்து போனார். ஆனால் இவங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெய்லி ரூசோ வந்து 25 லட்சம் வரையும் வந்தார். அவர் 25 லட்சத்துக்கு வந்து எடுத்துகிட்டு கான்வே வந்து 16 லட்சத்துக்கு வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து விட்டாங்க. ஸோ கான்வே வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இன்னும் இது மாதிரி வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடியே சைன் பண்ண பிளேஸுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு சைன் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு என்னமோ இந்த ஆக்ஷன் பெருசாக அமையல. பட் ஆனால் மட்லர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவரை வந்து பர்ஃபெக்டாக பிக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெவால் பிரேவிஸுக்கு அப்புறம் வந்த பிளேயர்ஸில் பெருசாக ஹைப் கொடுக்குற அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து அமையல. உங்களுக்கு மட்லர் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனுக்கு வரும்போது வேறு ஆப்ஷனே கிடையாது. அவர் ஒரு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து தான் எடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவரை தாண்டி உங்களுக்கு நல்ல பிளேயர்ஸ் இல்லைன்னும் போது அந்த ஆப்ஷனை வந்து ஜேஎஸ்கே பண்ணிட்டாங்க, விடவே இல்லை.